இது பழைய காலத்தில் வந்து இந்த விசிறி வந்து நான் வீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் கரண்ட் இல்லாத டைமில் அழகான காற்று வருது. இது வந்து அந்த டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. விசிறி சின்ன பேக்கு, இங்கே சின்ன பேக் இருக்கு. மற்றது முக்கியமான ஐட்டம் வந்து இங்கே பாருங்கள், ஓலையால் செஞ்ச பாய். இங்கே பனை ஓலை, அதுக்குரிய ஐட்டம் எல்லாம் பனை ஓலையெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு தோட்டமாகவே இருக்கு. कुछ बोलना चाहते? मैं तो हिंदी में बोलूँगा। बोलो। हिंदी में बोलूँगा से इधर कितना अच्छा लगता है, मतलब घूमने में कितना ऑक्सीजन है इधर, मतलब कोई भी चीज़ का दिक्कत नहीं है। जैसे गर्म में एकदम ऐसा लगता है ना, कतर में बहुत ज़्यादा गर्म होता है। थोड़ा आ सकते हैं, आप अच्छे से शूट कर रहे हैं यार। मेरे को भी ये वाला भेजना। मेरे को एकदम से सामने आया, मैंने अपना कैमरा निकाल लिया। அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஃபைரு ஸ்வீட் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நான் இப்போ வந்து ஒரு அழகான தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடம் வந்து எங்கன்னு சொல்லி வீடியோவில் போச்சுன்னு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடம் வந்து 50 வருஷத்துக்கு முதல் கத்தார் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதுக்குரிய எல்லா ஐட்டங்களுமே இங்கே இருக்கு. அது என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவோம். இதில் பாருங்க எவ்வளோ தக்காளி இருக்குன்னு சொல்லி, எல்லாம் நல்ல தக்காளி எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. சின்ன தக்காளி அப்படியே எல்லா இடத்தையும் அப்படியே வளர்ந்து வருது. இந்த இடத்துல பாருங்கள் வெங்காய கீரை வந்து நாட்டிருக்காங்க. எவ்வளோ வெங்காய கீரை இருக்குன்னு சொல்லி. मौसम निकल गई ना। इधर देखो ये जलेबी है, गांव की तरह जलेबी हम लोग कितना गांव में खाते हैं। जलेबी इसकी कमी नहीं है। देखो जलेबी सब फला हुआ पूरा, जलेबी का फला है, जलेबी का झाड़ है। हाँ, ये जलेबी क्या बोलता है यार इसमें? हम लोग जलेबी बोलते हैं। देखो ये जलेबी, ये इसको हम लोग खाते हैं। இந்த இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இந்தியில் வந்து அவர் ஹோல்டரு, தமிழில் வந்து என்ன செல்றண்டு தெரியா காஞ்சி வைத்துது. பாருங்கள் இந்த காய் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலை தருது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குற பக்கம் எல்லாமே க்ரீனாக ஒரு ஜங்கல் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட ஊரில் இருக்கிற ஃபீல் ஒன்றை தருது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஆனால் வந்து டைமிங் தான் கொஞ்சம் பொலையான டைமிங்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு முதல் வந்திருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய காய்கறி எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து சூடு ஸ்டார்ட் ஆகிட்டு அதால் காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, சரி வாங்க முன்னுக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி, நாட்டில் வயல் பிரதேசம் இந்த கிராமத்து ஏரியாக்களில் நடந்து போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் இந்த கத்தாரில் எப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது நாம் மிச்ச நாளாக வெயிட் பண்ணி வந்த இடம் இது பாருங்கள் எப்படின்னு சொல்லி. மற்ற நம்மளோட ஃப்ரெண்டு இன்னொரு இதந்த காய் இது பாருங்கள். இந்த காய் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காய்ன்னு சொல்லி. இதில் பேர் தெரிஞ்சால் என்னென்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இது லேசாக காய் பழுக்கலை, பழுத்தது நல்லா சாப்பிட்றதுக்கு. இங்கே நிறைய பேர் வந்திருப்பீங்க கத்தாரில். என்ன காய் என்ன மாதிரி சாப்பிடு. இது வந்து சாப்பிட்டோம்டா அந்த லேசாக புளிப்பு இனிப்பு, புளியம்பழத்தில் டேஸ்ட் மாதிரி அதோட கொஞ்சம் குறைய புளிப்பு இனிப்பெல்லாம் தருது. சாப்பிட்டுக்கீங்களான்னு சொல்லி வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எடுக்கிறதுக்கு. ஓகே உடுப்போம். சரி, அந்த மரம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எவ்வளோ பழுத்துருக்குன்னு பாருங்க. कोई दवा नहीं है इसके अंदर। जो गेस्ट लोग आते हैं ना, गेस्ट लोग हैं ना, खूब हिंदी में क्या बोलते हैं इसको? जलेबी बोलते हैं हिंदी में। ஜிலேபி ஹிந்தியில் வந்து ஜிலேபின்னு சொல்கிறாங்க. தமிழில் என்ன சொல்லி சொல்லுங்க. பார்க்குறதுக்கு புளியங்காய் மாதிரி இருக்குது, ஆனால் புளியங்காய் இல்லை, இது வேறு எது. இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சித்தாராபாய். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவரை வந்து நாம லாஸ்ட் இயர் வந்து பிதா பார்க்கில் ஒரு எக்ஸிபிஷனில் மீட் பண்ணோம். அது பிறகு வந்து எல்லாருமே நல்ல க்ளோஸாக இருக்கும். இப்போ இவர் வந்து இன்வைட் பண்ணிக்கிறார் அவர் இடத்துக்கு. என்ன இடம் எங்கன்னு சொல்லி பிறகு வீடியோவில் சொல்லுங்க. லாஸ்ட்டில் இவர் தான் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிக்கிருக்காரு. வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். आप कुछ बोलना चाहते? मैं तो हिंदी में बोलूँगा। बोलो।
हिंदी में बोलूंगा से इधर कितना अच्छा लगता है, मतलब घूमने में कितना ऑक्सीजन है इधर, मतलब कोई भी चीज का दिक्कत नहीं है। जैसे गर्म में एकदम ऐसा लगता है ना, कतर में बहुत ज्यादा गर्म होता है, तो यहाँ गर्मी का एहसास नहीं होता। यहाँ ठंडापन हमेशा है, पूरा एकदम झाड़ है, गांव की तरह है, गांव की तरह खेती है, सब कुछ है। इसके अंदर हर चीज होता है। बहुत बड़ा ये जगह, बहुत बड़ा जगह है, சரி समझे। இவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு ஹிந்தியில் வருது. இவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு கிராமத்து ஏரியா மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஆடு மாடு ஒட்டகம் மரக்கறி சாமான் எல்லாமே இருக்குது, இதுக்குள்ளே நிறைய இருக்குது, பார்க்கலாம் வாங்க நம்ம சுற்றி பார்ப்போம். खट्टापन और ये जलेबी हम लोग ज्यादा यूज करते हैं। இவர் ரெண்டு பேரும் அதுக்குரிய பேரை சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இവിടുത്തെ பாருங்கள் குதிரை வண்டியில் ஒன்று இருக்கு, இதில் ஏறி குந்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இப்போ வந்து யூஸ் பண்ணுறல, சும்மா வச்சுட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, வேலை செய்யாமல் அப்படியே கிடக்கு. ஆனால் குதிரை வண்டியில் போகிறதே ஒரு ஃபீல் தான். நாம் மிச்ச நாளாக போய்த்து குதிரை வண்டியில் போய், ஆனால் குதிரை இல்லை, சைட்டில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி வாங்க மற்ற இடத்த போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாகவே மதுரைமண்டி மரம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே மதுரைமண்டி மரம் தோட்டமே செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக மதுரைமண்டி மரமாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக எல்லாமே மதுரைமண்டி மரமாக இருக்குது. नहीं मार सकते हैं, यहाँ कुत्ता को नहीं मार सकते हैं, यहाँ बिल्ली को नहीं मार सकते हैं, यहाँ किसी भी अदर चीज को नहीं मार सकते, ना पंछी को मार सकते हैं, ना कीड़े मकोड़ा जो छोटा छोटा होता है वो उसको भी नहीं मार सकते, चूहा को भी नहीं मार सकते, जो हम लोग चूहा बोलते हैं उसको भी नहीं मार सकते, क्योंकि केमिकल इधर डालने का अलाउड नहीं है। इधर केमिकल नहीं डालेंगे तो हर चीज खाएंगे। அவர் என்ன சொல்கிறாண்டா, இங்கே வந்து எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, ஒன்றுமே இயற்கையால், எல்லாமே இயற்கையால் வந்தது, ஆர்கானிக்கு எல்லா ஐட்டமும். நல்ல வெயில் உழுவுது பாருங்கள், காலையில் 10 மணி, இப்போதே இன்னும் நல்ல வெயில் உழுவுது 10 மணிக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு பின்னுக்கு எவ்வளோ பந்தல் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைட்லேயும் கொடிகள் வளர்ந்துருக்கு, ஆனால் இன்னும் மேலுக்கு வரல. அங்கேயும் பாருங்கள், ஃபுல்லுக்கு போகிற வழி எல்லாமே பந்தல் மாதிரி வச்சு, முன்னுக்கு வந்து சன்ஃப்ளவர் கொடியெல்லாம் வச்சுருக்காங்க, இந்தியாவில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நெல் இல்லை, மற்ற கோதுமை இருக்குது தானே, கோதுமை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அடிக்கிறதுக்கு. எல்லாம் வெட்டியாச்சு, இந்த இடமெல்லாம் வளர்த்தது. நம்மளோட நாட்டில் வெள்ளாமை செய்கிற மாதிரி இந்த கோதுமை செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வச்சு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, நெல் மாதிரி அடித்து எடுக்கிறதுக்கு. எப்படி இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு. பார்க்குற பக்கமெல்லாம் க்ரீனாகவே இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குது, நாம் கத்தால் இருக்கமா இல்லை நம்மளோட நாட்டில் இருக்கமான்னு சொல்லி. இப்போ இந்த டைம் வந்து வெயில் கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆனால் நாட்டு கிளைமேட் மாதிரி இருக்குது, கூலாலாம் காற்றடிக்குது. பார்க்குற பக்கமெல்லாம் க்ரீனாகவே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நாளைக்கு நம்மளோட நாட்டில் எங்களோட ஏரியாவில் வந்து அட்டாளச்சேனியில், முல்லைத்தீவு, மற்றது வேளாண்த்து வழி, இழுக்குச்சேனை, அந்த இடங்களுக்கு வந்து ஃபீல் ஒன்று சரியுது. முன்னு போயிட்டு பார்ப்போம். இந்த இடத்த பாருங்கள், ராவையில் வந்து நடுவில் நெருப்பை வச்சு போட்டும் இந்த இடம் வளைச்சி ஃபுல்லாக அப்படியே கதைச்சிட்டு இருப்பாங்க. சூடாக இருக்கும், நடுவில் நெருப்பு இருக்கும், வளைச்சி குந்திட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவ்விடத்தையும் சின்ன ஸ்டேஜ் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. பின்னுக்கு இருக்கிறது வந்து, எனக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து யோகா சென்டராம். யோகா செய்வாங்கன்னு இருந்துக்கிட்டு யோகா பயிற்சி அதுக்குரிய இடம் தான் இது. அங்கால வந்து பார்க்கிங் ஏரியா, அதால் பார்க் பண்ணி போட்டு உள்ளுக்கு வரையிலும் யோகாக்க வேண்டி யூஸ் பண்ணிடும். இது எப்படி பாருங்கள், ஃபுல்லாக நேச்சுரல், எல்லாமே நேச்சுரலாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ காய்கள் உளுந்து கிடக்கு பாருங்கள், உத்தரமே சாப்பிட்றதுக்கு இல்லை. இந்த காய் வந்து அப்படியே கூடு உளுந்து கிடக்கு ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நேச்சுரலாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ, எப்படின்னு பாருங்கள், நெருப்பு கோழி தண்ணி இது எவ்வளோ ஹைட்டாக உயரமாக வளர்ந்துருக்கு நெருப்பு கோழி. இவடத்தை வந்து பார்க்குறதுக்கு 3 கோழி நிற்கி, கையை கொத்திடுமோ. ஒஸ்ட்ரிச்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க நிறைய பேத்து
ஃபுல்லாக ஃபேத்தை அப்படியே இந்த கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக ஃபேத்தையிலாவே இருக்கு. ஃபேத்தோட சின்ன சின்ன குட்டிகள் வந்து இங்கே இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. குட்டிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ குட்டி விட்டு இருக்கு. கோழி குஞ்சு மாதிரியே இருக்கு சின்ன சின்னது. பங்களாதேஷ் குரிய ஆள் வந்து இதை பார்த்துக்கிறிருக்காரு. இந்த சைடில் பாருங்க ஆட்டுக்குட்டி இருக்கு. இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன குதிரைகள் ஃபுல்லாக குதிரை. அங்கே வந்து ஒட்டகம். ஃபுல்லாக அப்படியே இதுக்குள்ளே வச்சுக்காங்க. ஒரு ஒட்டகம் நிற்கி. நம்மளோட நண்பர் வந்து நேரத்தோட வரைச்ச நேரம் ஏழியா. இப்போ லேட்டாகி வந்ததால எல்லாமே குறைஞ்சிருக்கு. எல்லா மரக்கரையும் இல்லை, அனிமல்ஸ் இல்லை, எல்லாமே குறைஞ்சிட்டு ஷூட் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க எப்படி படுத்து ஒழுங்குதுன்னு சொல்லி ஒன்று படுத்துக்கிறீக்கி, ஒன்று இஞ்சால நின்றுக்கிறீக்கி. இங்கே பாருங்க கேமா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டென்ட் அரபி ஸ்டைலில் இവിടുത്തെ மற்ற சைட்டுக்கு எல்லாம் இருந்துருக்கு. ஆனால் அவிடத்தை எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ இதை மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ அரப் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கூடுதலாக டெசர்ட்டில் வந்து இப்படிப்பட்ட ரெண்டுகள் தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்க பார்த்துங்க குதிரை வண்டிகள் வந்து அப்படியே ஓடாமல் இறந்து போய் அப்படியே கிடக்கு. சும்மா மழையில் தண்ணியில் வெயிலில் பட்டு அப்படியே இறந்து போயிட்டு. முந்தி வந்து கெஸ்ட்டுகளுக்கு இது இதில் வந்து சுற்றி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காட்டல போல் கிடுகாலையே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பனை ஓலை என்ன சொல்கிறாக்கி இதுக்கு. சரி வாங்க உள்ளுக்கு போவோம். அந்த இடத்துல வந்து பழைய கார் ஒன்று ஒரு படி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த தோட்டங்களில் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெருசாக இப்படியே இதை கனெக்ட் பண்ணி அப்படியே விடுவாங்க. இந்த இதில் வந்து ஃபுல்லாக தண்ணியில் அடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்படி தண்ணிக்குரிய சிஸ்டங்கள். இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வெங்காய இலை தோட்டம். வெங்காய இலை தோட்டம் வந்து அவ்வளோ பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பெண்ணாம்பெரிய தோட்டம் எப்படி இருக்கு, எல்லாமே பூத்துருக்கு பெருத்து. ஃபுல்லாகவே வெங்காய இலை தோட்டம். இதில் பாருங்கள் ஃபிஷ் டேங்க் சின்ன தொட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன மீன் எல்லாம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். கவர்மெண்டால் செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி. எல்லாம் வந்து நாடங்காய், தக்காளி எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் லொக் பண்ணிட்டாங்க. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதான் க்ரீன் ஹவுஸுக்குள்ளே பைத்தங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாமே லொக் ஆகிட்டு நம்ம லேட் ஆகிட்டோம். க்ரீன் ஹவுஸுக்குள்ளே வச்சுருக்காங்க. இல்லாட்டி இது எல்லாமே வந்து செத்துருக்கும். இதில் பாருங்கள் இது எல்லாமே ஃபயர் செய்கிற தோட்டம் தான். இப்போ சூடு ஸ்டார்ட் ஆனதால் இதெல்லாம் எடுத்துட்டதாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டாங்க. இப்போ க்ரீன் ஹவுஸுக்குள்ளே இருக்கிறதால இது வந்து மிச்சமாக இருக்கு. இந்த இடம் வந்து இந்த ரோட்டு வந்து எனக்கு நினைவுபடுத்துது நம்முடைய ஏரியாவில் இருக்கிற அஞ்சாங்கட்டை இல்லாட்டி மற்றது வேளாமத்து வழி அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரி இந்த ரோட்டு வந்துருக்கு. இப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியான வெயில் அடிக்குது, ஆனால் கூழ் காற்று அடிக்குது. இந்த இடம் வந்து ஒரு ஃபார்ம் என்று சொல்லலாம். ஒரு சின்ன வில்லேஜ், சின்ன ஏரியா வில்லேஜ் ஊர் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட ஊரில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்க்குற பக்கமெல்லாம் க்ரீனாக ஃபுல்லாக பச்சை பசையிலண்டு இருக்கு. ரோட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி களிமண்ணால் மண் ரோட்டாகவே இருக்கு. பாருங்க எப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு ஊருக்குள்ளே நம்மளோட ஊருக்கு வந்து ஒரு ஃபீல் ஒன்று தருது. நம்மளோட ஊரில் வந்து சிங்கள பகுதியில் பாருங்கள் சின்ன குடில் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ஓலையால், அயல் உருவாலையே. அப்படி இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னு. இந்த இடம் பாருங்கள் பாகிஸ்தான்க கீமா டைப் செட். பாகிஸ்தான் ஆக்கள் வந்து இதை செஞ்சதாக சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பழங்காலத்தில் செஞ்ச மாதிரி பில்டிங் கட்டி அதுக்கு மேலே ஓலையால்
கூரை செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு இடம் வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்கு ஃபுல்லாக ஓலையாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானி கீமா டைப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிற மாதிரி கீழுக்கு நார்மலாக கல்லால் கட்டி வச்சுருக்காங்க. மேலுக்கு வந்து கிடுவால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஈச்ச மரமாக இருக்கு. சரி வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து ஆக்கள் வந்து அதுக்கண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த டைமில் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணினாங்க, இந்த கேமை வந்து எப்படி ரெடி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் இதில் வந்து அதுக்குரிய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான டிசைனில் ஜன்னல். இதுலேயும் வந்து அதே மாதிரி பாகிஸ்தானி கல்ச்சுரல் உடுப்போடு அவங்களோட ட்ரெடிஷ்னல் உடுப்போடு அந்த வேலை செய்கிற அந்த ஞாபகத்தமான ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்கள் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி கேமா டைப் வந்து இந்த நம்மளோட பேரில் சொல்கிறா குடில் மாதிரி டைப் வந்து நாட்டில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அரிதான விஷயம். எப்படின்னு பாருங்கள் அவ்வளோ அழகான காற்று. இந்த ஜன்னல் மாதிரி இந்த மூங்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் மூங்கில் அழகான காற்று வருது. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ப்ரொஜெக்டர் மேலுக்கு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டர் வந்து அவங்களோட இன்டர்வியூ அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் இது எப்படி செஞ்சாங்க என்ன மாதிரின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம இதை பார்த்துட்டு வெளியால் போய் பார்ப்போம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி மற்ற இடத்துல பார்ப்போம். இது வந்து இந்த டிசைன் செவர டிசைன் பாருங்கள் ஒரு வித்தியாசமான பூச்சி. இது வந்து சிமெந்தியால் இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருக்காங்க. களிமண்ணால் செஞ்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சரி வாங்க போம் வேறு இடத்துக்கும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் நாட்டில் இல்லாமல் ஸ்ரீலங்கா இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் எங்கேயாவது இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஒன்று வருது. வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம் சென்டர். இது வந்து ஃபுல்லாகவே மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம் ஒன்றுமே இல்லை. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க நான் முன்னுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக எல்லாமே மரத்தால் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பழைய காலத்தில் செய்வாங்கன்னு ஜிம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இஞ்சால் தூக்குறது தம்பல் பார் எல்லாமே வச்சுருக்கு. இதுவும் வந்து இங்கே எல்லாமே மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இது மிச்ச நாளாக யூஸ் பண்ணாத மாதிரி கிடக்கு. இங்கே தம்பல் இருக்கு. எல்லாமே மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய நண்பர் சித்தாரா அவங்களால இதெல்லாம் நமக்கு பார்க்க கொடுத்து வச்சுருக்கு. இயற்கையில் ஒரு நெச்சுரலில் மரத்தால் செஞ்ச ஜிம் சென்டர் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்குறதுக்கே ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்னும் இதை பாதுகாத்து வராங்க. சரி வாங்க வெளியில் போகும். இங்கே பாருங்கள் சம்பல் செய்கிறது. கூடுதலாக வந்து இந்த கீரைகள் வந்து லோக்கல் வந்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஜர்ஜர் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே கொஞ்சம் கேர் பண்ணாதால் புல்லுகளும் கூடிய வளர்ந்துருக்கு. எல்லாமே கிடக்கு இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகி கிடக்கு. புதினை தனி மற்றது கொத்தமல்லி ஜர்ஜர்
எல்லாமே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு அந்த டைமில் நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணியிருப்போம் விளக்கு. இதில் எண்ணெய் ஊற்றி லாமண்ணெய் ஊற்றி திரியில் கொளுத்துவாங்க. கரண்ட் இல்லாத டைமில் அந்த காலத்தில் வந்து எங்களோட வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போயும் அது வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து ராவையில் எண்ணெயை ஊற்றி கொளுத்தி வைப்பாங்க. அது பற்றிக்கிட்டே இருக்கும் குடியும் வரைக்கும். இது சின்ன கைமா உண்டு. இது ரெடி பண்ணிட்டு பாருங்க. தேன் உற்பத்தி செய்கிற இடம். தேன் கூடு ஃபுல்லாக பூச்சி பறக்குது. தேன் பூச்சி பக்கத்தில் போகிறதுக்கு பயமாதிரிக்கு ஃபுல்லாக குத்திடும். எப்படிங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக வந்து கோவா இருக்கு. எல்லாம் அப்படியே புழு அடித்து காஞ்சி போய் அப்படியே இருக்கு எல்லாம் பாருங்கள் சார். இந்த சைடில் பாருங்கள் பூகோவா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாக கத்திரிக்காய் பழுத்து போயிருக்குங்க. அப்படியே கத்திரிக்காய் தோட்டம் இது. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐட்டத்தை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம அன்றாட லைஃப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். யூஸ் பண்ணாமல் கறியே ஆக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சாமான் தான் பாருங்க. இது வந்து நச்சிரம். ஃபுல்லாக நச்சிரம்க்குரிய கண்டு எப்படி இருக்கு, எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபெனல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபெனல்ண்டா நச்சிரம் தானே. நம்மளோட நச்சிரம் கறிக்கு போடுறதுக்கு அன்றாட கறியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக எல்லோ கலரில். இப்போ இது வந்து பூத்து பழுத்திருக்கு. அப்படியே காய வச்சு எடுப்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் வந்து ஃபுல்லாக பார்க்குற பக்கமெல்லாம் இந்த ஜிலேபி மரம் தான் இருக்குது. காயா அப்படியே ஒட்டுண்டு கிடக்கு. இங்கே எவ்வளோ காய்கள் ஒட்டுண்டு கிடக்கு. இந்த வெண்ணலுக்கு வரக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஈச்ச மரத்தோட்டம். இயற்கை அழகு. இங்கே வந்து கத்தரிக்காய் மரம் எல்லாம் காய்ச்சி ஆஞ்சி பிச்சாச்சு. ஒன்றொன்று மட்டும் முத்தல் கிடக்கு. இப்போ இந்த மரக்கறி தோட்டம் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். வேண்டிய அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ சீசன் முடிஞ்சானே அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி வாங்க மற்ற இடத்துக்கு போம். இந்த இடத்துல பாருங்கள் சப்பாத்தி கள்ளி மரம் தானே இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கையில் குத்தினா குத்து கட்டுமண்டி சொல்லுவாங்க. அந்த டைமிலேருந்து இதில் வந்து பூ பூத்திருக்குங்க. हमारा दोस्त பாருங்கள். இவரு கூட காய்ச்சி ஹிந்தி தான் வருது எனக்கு. இவர் வந்து நம்மளோட கூட்டாளி தெரியும், சான்வீர் ஆலம். ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் 2 பேரும் நான் வீடியோக்கு போகிறேன். Sanir bhai, tell me your experience today, this place visit. It's a wonderful experience and it's a beautiful place. If you are interested in the village life and the organic food and organic things, so you should visit this place. It's a very wonderful experience, and thank you Feroz bhai for having me and thank you very much. Thank you. கைஸ், இந்த இடத்துக்கு வாரங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பாருங்கள். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சீனத் சல்மா ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து சஹனியாவில் இருக்கு. சீனத் சல்மா ஃபார்ம்னு சொல்லுவாங்க. अरे यार हमारे दोस्त लेके आए शहतूत. इसको हम लोग बोलते हैं शहतूत. मुझे दिख रहा है भाई ये शहतूत का पेड़ भी. और भाई सच में मैंने बहुत दिनों बाद खाए हैं सितारे. எப்படி இங்க பாருங்க, மஸ்குட்டி பழம் மாதிரி இருக்கு. 10 साल या 12 साल के बाद खाया होगा ऐसा कुछ. இப்போ நான் வந்து சீனத் சல்மா ஃபார்மில் இருக்கேன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து இது என்ன பழம்னு சொல்கிறாங்க, மஸ்குட்டி பழமா என்னென்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. எப்படிங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறார்கள் எத்தனை புறா பிரியர்கள் இருக்கீங்க பாருங்கள். இதில் வந்து புறாவும் வச்சிருக்காங்க. நிறைய புறாக்கள் இருக்குல்ல. காட்டு புறா, நம்மளோட நாட்டில் வளர்க்குற புறா, வெள்ளைப்புறா எல்லாமே இருக்கு. எண்ணலுக்குள்ளே வந்துங்க இப்போ அவ்வளோ அழகாக கூலாக காற்றா இருக்கு. பின்னுக்கு பாருங்கள் ஃபுல்லாக வேப்ப மரமாக இருக்கு. பார்க்குற பக்கமெல்லாம் இந்த இடத்துல புல், காடுகள், மரம், கிரீன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வேப்ப மரம். இங்கெல்லாம் வந்து குப்பைக்கீரை,
இது என்ன ஹீரண்டே சரியா ஒரு பூக்கண்டு மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் இலகோவா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து சூரியகாந்தி பூ, ஒவ்வொரு விதமான பூக்கள் எல்லாமே வந்து ஆர்கானிக்கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. மற்றது வந்து ஒரு முக்கியமான மரம் உண்டு நம்ம நாட்டில் கூடுதல் இருக்கும். பாருங்கள் ஹார்ட்டை நான் வந்து உங்களுக்கு இங்கே இதை பாருங்கள், இப்பிலி மரம். இப்பிலி மரம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எங்களோட ஊரில் வந்து இப்பிலி மரம்னு சொல்லுவாங்க. இங்கே பூத்திருக்கி காய்ச்சிருக்கி, சிலது காஞ்சி போயிருக்கி, அப்படியே காஞ்சி போய் கொட்டும் இப்பிலி மரம். கத்தாரில் வந்து இப்போ தான் நான் முதல் முறையாக இந்த இப்பிலி மரத்தை பார்க்கேன். எத்தனை பேர் வேறு இடத்துல கண்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள், முன்னுக்கு ஒரு கேமா மாதிரி சின்ன ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அதுக்கு போம். மற்றது அந்த இப்பிலி மரத்துக்கிட்ட போனாலே ஒரு வித்தியாசமான வாசம் ஸ்மெல் வரும், தெரியும் தானே? அதுதான் இது, அந்த வாசம் அடிக்குது அவரது போய். எப்படி இருக்கு பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக பூவாகவே இருக்கு. நிறைய பூ வித்தியாசமான வாசமாக இருக்கு. கடுகால ரெடி பண்ணி சின்ன ஸ்டேஜ் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி வாங்க முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நிறைய மரக்கறி ஐட்டங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் பார்க்காத நிறைய இடங்கள் இருக்குது. இது நாம் வந்த டைம் வந்து ஃபுல்லான டைம். ஆஹா, சரியான சூடு, காற்று வந்து கூலாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்முடைய இது இருக்கு தானே, கத்தாழை, அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவில் ஃபுல்லும் கத்தாழை ஃபுல்லாகவே இருக்குது. இதில் பாருங்கள், நிறைய நாட்டுக்கோழி கீரையில் போட்டு அதுக்கு சாப்பிட்டுட்டு மசாலாண்டு நிறைய நாட்டுக்கோழி வச்சுருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக் ஐட்டமாக இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்லேயே எல்லாம் இந்த மரக்கறியை செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கற்றாழை, வேண்டிய அளவுக்கு கற்றாழை செஞ்சு வச்சுருக்காங்க. வாவ், பார்க்குற பக்கமெல்லாம் ஈச்ச மரம், மரக்கறி தோட்டம் எல்லாமே இருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கு கிடைக்குமென்று நான் நினச்சும் பார்க்கல. ஒரு வெளிநாட்டில் நாம் இருந்துக்கிட்டு கத்தாரில் இப்படியான ஒரு இடத்த இவ்வளோ காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் ஆர்கானிக் ஐட்டம், ஃபுல்லாக நேச்சுரலாகவே ஒரு நாட்டில் இருக்கிற ஃபீல் ஒன்று தருது. அவ்வளோ அழகாக இருக்குது நாட்டு ஃபீல். இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்ததில் இந்த காலையில் நமக்கு கத்தாரில் வேலைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றை கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஈச்ச மரம் இல்லாமல் தென்னை மரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நாட்டில் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அதே சூழல், அதே இயற்கை வளங்கள், அதே காற்று அப்படியே தான் இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியா? வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீனத் சல்மா ஃபார்முக்கு ஷஹானியாவில் இருக்கு. எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வாரண்டி சொல்லி சொன்னால் சீசன் டைமில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நம்மளோட நண்பர் சொன்னார், சீசன் டைமில் வந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய இடங்கள், இதோட கூடுதலான இடங்கள் வந்து வீடியோ எடுக்கலும், அனிமல்ஸ், ஆர்கானிக் ஃபார்ம், நிறைய இடங்கள் பார்க்கலும்னு சொல்லி நம்ம வந்த டைம் வந்து கொடையான டைம் ஆகிட்டு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சரம் கண்டிப்பாக வாரம் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வேண்டி இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்த கட்டம் எங்களுக்கு போகலும். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இதுக்குள்ளே வந்து எல்லா இடத்தையும் இந்த பக்கத்தை பார்க்கலும் கொசுவை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளுக்கு போனால் கொசுக்கு வெளியே வரையில. இதை பார்த்துருப்பீங்க, நம்ம நாட்டில் கண்டிக்க மிஷினில் பூட்டியிருப்பாங்க கலப்பை. இது வந்து பெரிய கலப்பையாக இருக்குது. மிஷினில் பெண்ணுக்கு கொடி உழவுறதுக்கு வந்து இந்த கலப்பையில் வந்து நாட்டில் நம்மளோட வயலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே தோட்டத்தில் உழவுறதுக்கு வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படிக்கு பாருங்கள், நான் இங்கே மிச்ச நாளாக யூஸ் பண்ணலை போல் அப்படியே கிடக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆர்கானிக் ஐட்டம் நிறைய எல்லா இதையும் பார்த்தாச்சு, மரக்கறி ஐட்டம். ஆனால் நான் வந்த டைம் வந்து போலியான டைம். நம்மளோட நண்பர் இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் சித்தாராபாய். இவர் இல்லாட்டி இந்த இடத்துக்கு வந்துருக்கல நமக்கு. थैंक यू सितारा भाई। आज थोड़ा घुमाने के लिए थैंक यू। क्या है, क्या मतलब आप लोग जैसे आए, हम तो आपको बहुत पहले से बुला रहे थे इधर आइए। अभी गर्म का टाइम है, उस टाइम में ठंडा मौसम था, उस टाइम में आइए। उस टाइम में और भी अच्छा देखने के लिए मिलता, और उस टाइम में गेस्ट भी बहुत सारा था, इवेंट भी बहुत सारा हो रहा था, बाजार लगा था। उस टाइम में आते आप तो और भी अच्छा लगता, और भी आपका जो देखने वाला है, जो देखते हैं आपका चैनल, वो उसको और भी अच्छा लगता था जिस टाइम में बाजार लगा था। अभी तो मतलब नॉर्मल जो था वो आप लोग देख रहे हैं। சரி ஜி, இவர் செல்றர் வந்து அவர் வரச்சன டைமில் வரலை, பொலையான டைமில் வந்திக்கும். அந்த டைமில் பஸார் நிறைய இதுகள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த டைமில் வந்தால் எல்லாம் எடுத்திருக்கணும். இப்போ கொஞ்சம் தான் எடுத்து காட்டிக்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தரம் பஸார் நடவுக்குள்ளே கூப்பிடுவாருன்னு சொல்லிக்காரு. அந்த டைமில் வாரம் ஏண்டிய அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. இந்த இடத்துல பாருங்க களப்பெருக்கி, அதுக்குரிய மிஷின் வந்து இவ்வளோ தெருக்கி மிஷின் எடுக்க மறந்துட்டு. ஒரு ஃபார்மர் தோட்டம் இருந்துச்சுண்டா மிஷின் கலப்பை இல்லாமல் எப்படி என்ன. சரி, ஓகே, ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம சித்தாரா நண்பர் அவர் ஒரு ரூமுக்கிட்ட வந்துட்டோம். சரி, நாம் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இடத்த பள்ளிக்கு பாருங்கள், தொழுவிட்டு ஒடியை முடிச்சு கொள்வோம். இங்கே பாருங்கள், இந்த குதிரை வந்து என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி மேலெல்லாம் கடிக்குதாக்கும், அப்படியே பெல்ட்டி அடித்து பிறண்டு சுற்றிக்கிட்டு 5 குதிரை கிடக்கு. 5 குதிரையும் வந்து கருப்பு, ப்ரௌன் 2, வெள்ளை 2. சுற்றி அடிச்சிட்டு பெல்ட்டி அடிச்சிட்டு. இந்த சைடு பாருங்கள், அங்கால பின்னுக்கு 5 குதிரை, இவடுத்த ஒரு குதிரை வச்சிருக்காங்க. ஹலோ, குதிரை ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து சவாரி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சீசன் டைமில் வந்து இது பண்ணிடலும் போல். ஹலோ, இந்த இடத்துல இது மட்டும் இருக்குது, ப்ரௌன் கலர். இப்போ இவ்விடத்தை வந்து நாம் ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எனக்கு பின்னுக்கிடிக்கு பாருங்கள் டெக்ஸ்டைல் ஸ்டூடியோன்னு சொல்லி. இதுக்குள்ளே வந்து பழைய டைமில் கார்பெட், மற்றது பாய், மற்றது துணியில் புடவை, நூல், கேர்ட்டூன் எல்லாமே செய்வாங்க. அதுக்குரிய ஸ்டூடியோ தான். இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்க உள்ளுக்கும். ஃபுல்லாக நூல் கட்டை எல்லாமே இருக்கு பாருங்கள். இங்கே பனை ஓலையால் கூட மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே காபட் செஞ்ச குறையோட அப்படியே இருக்கு. இது அந்த பழைய காலத்தில் மிஷின் இருக்கு தானே, புடவை பின்னுறது, காபட் பின்னுறது, அதுக்குரிய மிஷின் எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்கள், ஓலையால் செஞ்ச கூடையில் எல்லாமே வந்து அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டிசைனில் செஞ்சுருக்காங்க. நூல்கட்டையல், ஷானல், இது செஞ்ச குறையில் அப்படியே வச்சுருக்காங்களா, ஆஃப் செட் அப்படியே இருக்கு பாருங்கள். மேலுக்கும் பாருங்கள், இப்படி கிடு வேலை செஞ்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பழைய தையல் மிஷின் உண்டு இதில் இருக்கிறதுக்கு. சின்ன மெத்த மாதிரி கிடுகால பணம் ஓலையால் செஞ்சு வச்சுருக்காங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. இதில் இருக்கிறதுக்கு பெரிய கூடை உண்டு. இங்கே இன்னும் இதுவும் ஒரு ஃபேக்டரி. இன்னும் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிலும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெளியில் கடும் சூடாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வந்ததும் ஏசி ஃபோடல் ஒன்றுமேல அழகாக கூலாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த சிட் பண்ணுற மாதிரி இவர் பின்னிக்கிருக்காரு, இதில் வேலை செய்கிறவர். இது வந்து செஞ்சு முடிக்கிறது கிட்டத்தட்ட 6 நாள் எடுக்குமா.
இது ஓலையால் பின்னிக்கிருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து செய்கிறதுக்கு அவருக்கு 6 நாள் எடுக்கும்னு சொல்கிறாங்க. இவர் செஞ்ச இங்கே பாருங்க காபட் செஞ்ச குறையில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க மிஷினில். இதில் டிசைன் வந்து ஒட்டகம் இருக்கிற மாதிரி சின்ன விசிறி சின்ன விசிறி இருக்குதான். இங்கே பாருங்கள் இங்கே கிட்னா ஹவா. இது பழைய காலத்தில் வந்து இந்த விசிறி வந்து நான் வீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் கரண்ட் இல்லாத டைமில் அழகான காற்று வருது. இது வந்து அந்த டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. விசிறி சின்ன பேக்கு, இங்கே சின்ன பேக் இருக்கு. மற்றது முக்கியமான ஐட்டம் வந்து இங்கே பாருங்கள் ஓலையால் செஞ்ச பாய். இங்கே பனை ஓலை அதுக்குரிய ஐட்டம் எல்லாம் பனை ஓலையெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே காபட் காபட் இருக்கிறது எல்லாமே இதில் செஞ்சது தான். இன்னும் செஞ்சு வச்சுக்கான் டிசைன் பாருங்கள் எல்லாமே இதில் செஞ்சது தான். இப்போ வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறல இதெல்லாம் அந்த டைமில் கூடுதலாக யூஸ் பண்ணாங்க. மற்றது முக்கியமாக இங்கே பனை ஓலையால் கோட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. டிசைனாக உள்ளுக்கு சீலை துணி போட்டு வெளியால் கோட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே வந்து நேச்சுரல் தான், ஃபுல்லாக நேச்சுரல். பழைய காலத்தில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபீல் ஒன்று வருது இதை பார்க்குறதுக்கு. இவர் எப்படி பின்னிட்டிருக்கார் பாருங்கள். பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ஈஸி மாதிரி இருக்கும். இந்த சிட்டிங் அந்த சோஃபா மாதிரி செட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-6 நாள் எடுக்கணும்னு சொல்கிறாரு. வேறு இந்த இடத்துல வேலை செஞ்சுட்ருக்காரு. எல்லாமே பனை ஓலையால் இதால் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இது என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். சின்ன விசிறி மாதிரியும் இருக்கு, ஷவல் மாதிரியும் இருக்கு, சின்ன ட்ரே மாதிரியும் இருக்கு. எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து பனை ஓலையால் நேச்சுரலாக செய்கிறாங்க. இதில் வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நவீன டெக்னாலஜி வந்து ஒன்றுமே யூஸ் பண்ணலை. அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, பின்னி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ கைஸ் ஃபைனலி இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் வாரண்டிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு விண்டரில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்கு. இந்த இடத்துல பேர் செல்வாங்க சீனத் சல்மா ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது வந்து சஹானியாவில் இருக்குது. டோஹாவிலேருந்து வரண்டா ஒரு 30-35 நிமிஷம் எடுக்கும். இதில் வந்து டெக்ஸியில் இல்லாட்டி உங்களோட வண்டியில் தான் வரணும். இல்லை மெட்ரோ சிஸ்டம் இல்லாமல் இல்லை இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு. நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு. வராதாக்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். விண்டர் சீசனில் வந்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் ஆர்கானிக் வெஜிடபிள் ஐட்டம் எல்லாமே பார்க்கலும். மற்ற ஸ்டூடியோ டைப் நிறைய பழைய காலத்தில் வந்து அந்த ஓலை கிடுகால செய்கிற காபட் எல்லாமே இதில் இருக்குது, அதுவும் பார்க்கலும். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.